நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் என தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவும், இந்த தொகுதி மறுசீரமைப்பு முயற்சியில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிட்டாலும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை எனவும் கூறினார். புதிய மக்கள் தொகை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அல்லது ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டு நடத்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்து உள்ளதாக தெரிவித்த விஜய், தற்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போதே அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரங்களில் கேள்வி கேட்க அனுமதி கிடைப்பதில்லை என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் எனவும் சரமரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சினைகள் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, தரமான கல்வி மற்றும் சுகாதாரம் வசதியின்மை, சாலை மற்றும் குடிநீர் வசதியின்மை போன்றவற்றை தான் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக முன்னெடுக்குமானால் அது தென் மாநிலங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை அழிக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த முக்கியமான தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் தோளோடு தோள் நின்று இணைந்து போராடும் என தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார்.